பஞ்சாப் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க ஆர்சிபி அணி. பஞ்சாப் அணிக்கு எதிராக அரை சதம் அடிச்சு ஐபிஎல்ல முக்கியமான சாதனையை முதல் வீரராக படைச்சு சம்பவம் பண்ணியிருக்காரு கோலி. பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற ஆர்சிபி அணி பந்து வீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணியுடைய தொடக்கம் அதிரடியாக இருந்துச்சு. அந்த அணியில் ஆர்யா, பிரபு சிம்ரன் வழக்கம் போல் பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணி அதிரடியாக விளாண்டாங்க. இதில் ஆர்யா 5 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற பவர் பிளே முடிவில் 62 ரன் அடித்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு பஞ்சாப் செமையாக விளாண்டாங்க. பிரபு சிம்ரன் 17 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா போட்ட பாலில் டிம் டேவிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதுக்கப்புறம் இந்த வீரர்கள் யாருமே பொறுப்போட விளையாடலை. கேப்டன் சூரியகுமார் யாதவ் 10 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக, நிகில் வைக்கிற 6 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது டிம் டேவிட் பண்ண ஒரு மேஜிக்கான ரன் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளியேறினார். ஜாசிங்லி 17 பாலுக்கு 29 ரனில் வெளியேற, சசாந்த் சிங் 33 பாலுக்கு 31 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்தாங்க. மார்க்கோ ஜாக்சன் 20 பாலுக்கு 25 ரன் அடிச்சு கடைசியில் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ இதனால் பஞ்சாப் அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் போயிருக்கு 157 ரன் அடிச்சிருந்தாங்க. பவர் பிளேயில் பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா 62 ரன் அடிச்சிருந்தாங்க ஒரு விக்கெட்டில் பிறகு. அதுக்கப்புறம் ஒரு 6 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் இழந்திருப்பாங்க பஞ்சாப் அணி. ஸோ அங்கே தான் அவங்க 200 ரன் அடிக்கிற கனவு தகர்த்தப்பட்டிருக்கும். எதிரணி பந்து வீச்சு தரப்பில் குணால் பாண்டியா, சூரியசா வம்சி 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. டெட் ஓவரில் வெறும் 38 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னர் கிளம்பிறங்கி ஆர்சிபி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டார்கெட்டானு ஈஸியாக அடிச்சுட்டாங்க. ப்ரீப் ஷாட் 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாலும் படிதர் விராட் கோலி ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வச்சு போட்டு ஈஸியாக முடிச்சுட்டாங்க. இதில் படிக்கல் அதிரடியாக விளாண்டுருப்பார், விராட் கோலி கொஞ்சம் பொறுமையாக விளாண்டுருப்பார். படிக்கல் 35 பாலுக்கு 61 ரன் 4 6 5 பவுண்டரி அடித்து போட்டியை ஈஸியாக முடிச்சிருப்பாரு. ஸோ விராட் கோலி இந்த மேட்ச்சில் 67வது ஐபிஎல் அரை சதம் அடித்து ஐபிஎல் வரலாற்றிலே முதல் வீரராக 67 அரை சதம் அடித்த வீரர். இதற்கு முன்பு வார்னர் 66 அரை சதம் அடிச்சிருப்பார். அந்த சாதனை விராட் கோலி 2 மேட்சுக்கு முன்பு 7 செஞ்சிருப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் அரை சதம் அடிக்கிறது மூலம் வார்னர் சாதனையை முறியடிச்சு ஐபிஎல் முதல் வீரராக 67 அரை சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்காரு. கோலி 54 பாலுக்கு 73 ரன் 7 பவுண்டரி 1 6 அடிச்சிருப்பார். ஆர்சிபி அணி 18.5 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டில் பிறகு 153 ரன் அடித்து இந்த மேட்சை ஜெயிச்சு பஞ்சாப்புக்கு ரிவெஞ்ச் கொடுத்தது மட்டும் இல்லாமல் 5வது இடத்துல பாயிண்ட் டேபிளில் இருந்த ஆர்சிபி இந்த வெற்றியின் மூலம் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ ஆர்சிபி விளாண்ட 8 மேட்ச்சில் 5 வெற்றி 3 தோல்வி, அந்த 3மே அவங்க ஹோம் டவுனில் விளாண்டு தோத்தது. 10 புள்ளிகளோட 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அடுத்து விளாட போகிற 6 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சு அதிக 2 ரேட் வச்சுருந்தாலே ஈஸியாக பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. ஸோ ஆர்சிபி அடுத்து நடக்க போகிற போட்டிகளில் 6 போட்டியில் 3 ஜெயிக்கணும், 4 ஜெயிச்சா கன்ஃபார்மாக பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. மேலும் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு செயற்கிட்ட விராட் கோலி ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பார். அது என்ன சண்டைங்கிறது தெரியல. மேலும் ஆர்சிபி இந்த மேட்ச்சில் ஈஸியாக ஜெயித்தாலும் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிக்காதனுடைய மாசான பந்து வச்சு தான் காரணம். அதுலேயும் பவர் பிளேயில் அதிக ரன்னு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 6வது ஓவர்லேருந்து 12வது ஓவர் வரையும் 57 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டு எடுத்துருப்பாங்க ஆர்சிபி பவுலர்கள். அடுத்து டெட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா புவியும் ஹசல்வுட்டும் வெறும் 38 ரன்களை தான் விட்டு கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஆர்சிபி பயங்கர மாசாக பந்து வீசி பஞ்சாப் கதையை முடிச்சுட்டாங்க. மேலும் இந்த மேட்ச்சில் அதிரடியாக விளாண்ட விராட் கோலிக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்சிபி கம்பேக் ஆகியிருக்காங்க. ஸோ நடந்த 8 மேட்ச்சில் 5 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நடக்க போகிற 6ல் 3 ஜெயிச்சாலே பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஸோ ஆர்சிபி பிளே ஆஃப் ஒரு காலை வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்களா, கோப்பையை வெற்றி பெறுவாங்களா, ஆர்சிபியுடைய வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை நம்மளை லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.